நாகப்பட்டினம் என்பது ஒரு காலத்திலே பிற்கால சோழர்களுக்கே மிக முக்கியமான துறைமுக நகரமாக இருந்தது. ஓர் ஆங்கில புத்தகம் பன்னாட்டு கருத்தரங்கில் வெளியிடப்பட்டது. நாகப்பட்டினத்திலிருந்து சொர்ண தீபம் வரை என்பது. நொருபு கராஷிமா என்பவர் அந்த கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்தார். மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அதில் நாகப்பட்டினத்தில் இருந்துதான் சுமத்ரா, ஜாவா போன்ற நாடுகளுக்கு கப்பல்கள் பயணப்பட்டு அங்கிருக்கிற மன்னர்களை எல்லாம் வீழ்த்தின. கடல் முழுவதுமே மச்சங்களாக சோழர்களுடைய கலங்கள் பயணித்தன. அதை கண்டு அவர்கள் எதிர்பார்க்காமல் அஞ்சி ஓடினர் என்பதை பதிவு செய்திருக்கிறார். நாகப்பட்டினம் ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக தொடர்ந்து இருந்திருக்கிறது. டோலமி என்பவர் நிகம் என்று இதை அழைக்கிறார். ஒரு வணிக நகரமாக இது இருந்திருக்கிறது. சைத்திரிய சிகாமணி என்கிற பகுதியினுடைய தலைநகராக ராஜராஜ சோழன் காலத்தில் இது விளங்கி இருக்கிறது.